ஒரு வாரத்துக்கு முன்னாடி புக்கிங் போட்டிங்க, ஒரு பிரச்சனை இல்லை. டீசர் விட்டீங்க, ட்ரைலர் விட்டீங்க, செகண்ட் லுக் விட்டீங்க, ஃபர்ஸ்ட் லுக் விட்டீங்க, செகண்ட் டீசர் கூட விட்டீங்க, செகண்ட் டீசர் கூட அப்போல்லாம் இல்லாத பிரச்சனை நேற்றுலேருந்து ஏன் திடீர்னு பிரச்சனைக்கு போகிறீங்க? திடீர்னு ரைடுக்கு போகிறீங்க ஏன்? வளர்ந்து வந்துட்டாரு, அடுத்த சூப்பர் ஸ்டார் தகுதி இருக்காரு, சூப்பர் ஸ்டார் முறியடிச்சாரு. ஆனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு பயம், எங்கே இவன் வளர்ந்து வந்துடுவான். நான் சொல்கிறேன், தளபதி அடிக்க இனிமேல் யாரும் கிடையாது. தளபதி தான் மாசு, தளபதி தான் அடுத்த சூப்பர் ஸ்டார். இதை யாராலையும் மாற்ற முடியாது, கடவுளே வந்தாலும் மாற்ற முடியாது. ஹிஸ்ட்ரியிலேயே 46 வயசு எங்குங்க இப்போ வரைக்கும் அவர் யூத்து. 41 வயசு, இன்னைக்கு அவர் வந்து நாளைய சூப்பர் ஸ்டார் சொல்றாங்க. அவரே சொல்றாரு எனக்கு சூப்பர் ஸ்டார் பட்ட வேணாம், எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. பாட்டு பார்த்துருக்கீங்களா எப்படி இருக்கும் ஸ்டெப்பு? 40 வயசு அவருக்கு, சூப்பராக டான்ஸ் ஆடுவார். வேற யாராலும் முடியுமா? ஒரு நடிகர் இந்தியாவிலேயே இப்போ அவர் நம்பர் 1ன்னு கூட நான் சொல்லுவேன். எங்கள் இளையத்தில் அது மாதிரி யாருமே வர முடியாதுங்க. அவர் முடி பார்த்துருக்கீங்களா? எப்பவுமே யூத்துங்க. அவர் லவ் டுடே நினச்சாரு, பூ உனக்காக அதே மாதிரி தாங்க. லவ் காதலுக்கு மாதிரி துலம் துலம் கில்லி, இன்னைக்கு வரைக்கும் அவர் கில்லி மாரி அடிச்சுன்னுக்கிறாருங்க. ஆனால் தலைவா படம் வந்து எல்லாருமே இங்கே இருக்கிற முக்கால்வாசி பேர் ஆந்திராவில் தான் போய் பார்த்தாங்க. எதுக்காங்க இங்கே உள்ள தமிழ்நாட்டில் 9 ஆகஸ்ட் ஏன் உள்ள ஆகஸ்ட் இங்கே இருக்கிறோம்? இங்கே என்ன தெரியும் பயம்? என்ன தப்பு பண்ணிட்டாரு? என்ன பண்ணிட்டாங்க? எல்லாருமே அந்த அரசு பாருங்க பண்ணாரா? நான் கேக்குறேன், பாசத்துல என்ன துரோகம் பண்ணாரா? பாசத்துக்கு முன்னாடி தான் நான் பண்ணி, பகைக்கு முன்னாடி நான் புலி. இன்னைக்கு காட்டுறோம். என்ன பிரச்சனை தெரியல, எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா படம் ரிலீஸ் ஆகணும்னா ஒரு பெரிய ஒரு போரே நடக்கும். தளபதி படம் பார்க்கறதுக்கோசம் இவ்வளோ வெறியா இருக்கும் நாங்க. இந்த டைம் வந்து இந்த டைம் மட்டும் ஏன் அப்படி பண்றீங்க? வருஷம் இதே டைம் இதே மாதிரி நாள் ஏன் இந்த மாதிரி நம்ம தளபதிக்கு மட்டும் ஏன் அப்படி பண்றீங்க? மத்த ஆக்டர் என்ன பண்றீங்களா சொல்லுங்க. இளைய தளபதி படத்துக்கு மட்டும் எப்பவுமே வருஷம் ஒரு படம் வரும்போதுல இந்த மாதிரி எல்லாம் பண்ண என்னங்க பண்றது? தளபதி படம் மட்டும் தாங்க, இளைய தளபதி படத்துக்கு மட்டும் தாங்க. இளைய தளபதினா உங்களுக்கு பயமா? அதுதான் தமிழ் சினிமா திரையுலகத்துல இப்போதைக்கு சூப்பர் ஸ்டார் இளைய தளபதி. ஒரு சூப்பர் ஸ்டார்க்கே இந்த பிரச்சனைனா மத்த ஹீரோலாம் என்ன பண்ணுவானுங்க? ஒரு நாள் முன்னாடி ரைடு பண்ண உங்களுக்கு தெரியுதுல, ஏன் ஒரு வாரம் முன்னாடி தெரியாதா? தளபதினா நான் சும்மா இவ்வளவு கோடி ரசிகர் இருக்கிறாங்க. காசி தாட்டு மட்டும் இல்ல, தமிழ்நாட்டை எவ்வளவு தாட்டு இந்த 5 வருஷம் ஆபீஸ் போகாம வேலைக்கு போகாம அவன் விட்டு நிக்கிறானா? யாருக்கும் இல்ல. எங்களுக்கு அரசியல் தேவையில்ல, சூப்பர் ஸ்டார் தேவையில்ல. எங்க தலைவருக்கு தளபதி மட்டும் பட்டு போதும். மத்த படம் ரிலீஸ் பண்ணுவீங்க, பாயும் புலி எல்லா புலியும் ரிலீஸ் பண்ணுவீங்க, இளைய தளபதி புலி. தளபதி அதிக பட்ஜெட்ல நடிக்கிறாரு. மத்த ஹீரோ உங்களுக்கே தெரியும், அதிக பட்ஜெட்ல நடிக்கும் போது அவங்க படத்துக்குலாம் ரைடு இல்ல. என் தலைவா படத்துக்கு எது ரைடு? வந்து சுரா சதீஷுங்க. நான் 5 வயசுலேருந்து தீவிர விஜய் ஃபேன். ஒன்னே ஒன்று மட்டும் சொல்கிறேன், சிம்பு யாருங்க? டிஆர் பையன். 3 வருஷமா ஒரு படம் இல்லை, தளபதி வந்து ரிலீஸ் பண்ணாரு. யாருக்குன்னா ஒரே நிமிஷம் யாரும் கத்தாதீங்க. தமிழ் சினிமாவில் எவ்வளோ ஆக்டர் இருக்கிறாங்க, எந்த ஆக்டர் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணல. ஆனால் தளபதி போய் ஒரே ஒரு வார்த்தை தான், 1 மணி நேரத்தில் அந்த படம் ரிலீஸ், ஒரே வார்த்தை அந்த படம் ரிலீஸ். இந்த தைரியம் யாருன்னா இருக்குமா? தளபதியை தவிர வேற யாரும் காட்ட முடியாது. ஒன்றும் இல்லை, ஃபெஸ்டிவல் வந்து வருஷத்தில் பொங்கல் தீபாவளி தான் கடைகளில் ஷாப்பிங்கில் பார்ப்பீங்க. இந்த மாதிரி கூட்டத்தை எங்கன்னா பார்ப்பீங்களா? கேமரா திருப்பி பாருங்க, இந்த மாதிரி கூட்டம் வேறு எங்கேயுமே இருக்காது. தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமா விஜய் டிவி அவார்டு ஊர் ஒண்ணு
அத்தடி தெய்வமே, புயல் வேகத்துல போய்கிட்டு இருக்கேன். குறுக்கு எது மணலாரி வந்துடா சாமி. இன்னிலிருந்து கணக்கு வரும். இந்த கடிதம் கிடைத்து 15 நாட்களுக்குள்ள ஸ்டாலின் பாண்டியனும் முத்துக்குமாரும் பேட்டை நவாபாலாஜா பள்ளிவாசலுடைய பல கோடி ரூபாய் சொத்துக்களை காலி செய்துவிட்டு ஓடிவிட வேண்டும். இதை ஆர்டிஓ காவல்துறை பாதுகாப்போடு அதை செய்து தர வேண்டும். இதை நாங்கள் கோரிக்கையாக வைக்கிற ரூல்ஸ் அதுதான். வக்பு நிர்வாகம் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஆர்டிஓக்கு டைரக்ஷன் கொடுப்பாரு. ஆர்டிஓ போலீஸ் ப்ரொடெக்ஷன் கேட்பாங்க. போலீஸ் ப்ரொடெக்ஷனோட இந்த பள்ளிவாசல் சொத்து கைக்கு தர வேண்டும். இதை அரசாங்கத்துக்கு இப்பொழுது கோரிக்கையாக வைக்கிறோம். நீங்க இதுவரைக்கும் நாங்கள் 2 கரசேவை போராட்டம் நடத்தினோம். அப்போலாம் எங்கிட்ட சொன்ன பதில் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது என்பது மட்டுமே. இப்பொழுது நீதிமன்றம் இப்பொழுது மிக தெளிவாக பிரகடனப்படுத்திட்டது. ஹைகோர்ட் ஆர்டர் ஃபர்தராக எந்த மூவும் பண்ண முடியாது. ஆகவே 15 நாட்களுக்குள் காலி டைம் கொடுத்துட்டு அதற்கு பிறகு அரசாங்கம் காலி செய்யவில்லை என்று சொன்னால் எங்கள் பள்ளிவாசல் நிலத்தை நாங்களே எடுத்துக்கொள்வோம் என்பதை சொல்லிக்கொண்டு இதுவே 3ஆம் கரை சேவையினுடைய பிரகடனமாக இந்த மேடையிலே நான் அறிவித்து விட்டேன். உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் துவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆமாம், கண்ணியத்திற்குரிய காவல்துறை அதிகாரிகளே, உங்களுக்கு இத்தனை மக்களின் சார்பாக நான் கோரிக்கையாக வைக்கிறேன். குறிப்பாக பத்தமடை காவல் நிலையத்திற்கு எங்கள் சிறுபான்மை மக்கள் கல்வியை இழந்து விட்டார்கள். குறைவான படிப்பு தான், முஸ்லீம் மக்கள் குறைவான படிப்பு தான். இந்த குறைவான படிப்பிற்கு இந்த சொந்த நாட்டில் எங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு இல்லை. ஆகவே கடல் கடந்து சென்றாவது எங்கள் தாய் தந்தையை காப்பாற்ற வேண்டும். மேலும் இந்த சொந்த நாட்டிற்கு அந்நிய செலவாணியை கொண்டு வருகின்ற ஒரு சமுதாயம் நாங்கள். ஆகவே ஜனநாயக வழியிலே போராட்டம் நடத்தி அதற்காக போடப்பட்ட எஃப்ஐஆர்களை கூட காரணம் காட்டி வைத்து பாஸ்போர்ட் என்ற வெரிஃபிகேஷன் என்ற பெயரிலே எங்கள் இளைஞர்களை தயவு செய்து பழி வாங்காதீர்கள். இந்த முஸ்லிம் சமுதாயத்தை வாழ வைத்த நல்ல காவல்துறை அதிகாரிகளா உங்களுக்கு அவன் அரபு நாட்டுக்கு போனா கூட அவன் தாயும் தந்தையும் உங்களுக்காக பிரார்த்தனை செய்யணும். ஒரு நல்ல அதிகாரி இருந்தாரு, இந்த பெயரெல்லாம் வெளிநாட்டுக்கு போயிட்டான் என்று சொல்லணும். ஒரு கெட்ட அதிகாரி இருந்தாரு, இந்த பயில வாழ்க்கையெல்லாம் ஓச்சு போட்டார் என்று சொல்லி உங்கள் குடும்பத்துக்கு எதிராக அவன் பாதிக்கு பிரார்த்தனை செஞ்சிருவான். தயவு செய்து நீங்கள் ஆண்டவனை பயந்து மனசாட்சிக்கு பயந்து பாருங்க. நாட்டில் கலாநிபியா முள்ள மாறி முடிச்சு அத்வானிலாம் வெளிநாட்டு போயிட்டான். பல கொலை செஞ்சவன் அத்வானி, பல கொலை செஞ்சவன். அவன் செய்யாத கொலையே கிடையாது. அவன் கூட்டம் பண்ணார் ரேப்பே கிடையாது. டெய்லி வெளிநாட்டுக்கு போயிட்டு வரான். உங்களுக்கு விஷயம் தெரியுமா? அதை நான் சொல்லிட்டு முடிச்சிடறேன். இவனுங்க தேச பக்தர்கள் இருக்காங்களா, யார் அத்வானி கும்பல் தேச பக்தர்கள் நட்டமா நிற்பான். நாங்கள் தான் தேசத்தை தூக்கி நிறுத்தம்மா. அமெரிக்காக்காரன் என்ன பண்ணிருக்கான்னா, நம்ம ராணுவத்துறை அமைச்சர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் இருந்தா தெரியுமா? அப்போ பிஜேபி ஆட்சியின் போது ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அமெரிக்கா ஏர்போர்ட்ல இறங்கியிருக்காரு. சோதனை பண்ணிட்டான். என்ன சோதனை யாருக்கா தெரியுமா? சட்டியும் கிடையாது, அதையும் கழட்டிட்டான். விஷயம் தெரியும் பேச உண்மை. இது யார் இட்டான்னா, அமெரிக்க துணை தூதராக இருந்தவர் ரிட்டையர்ட் ஆறாரு. தன்னுடைய சுயசரிதையில் எழுதாரு, இந்திய நாட்டுடைய ராணுவ அமைச்சர் அவரை நிர்வாணமாக வைத்து சோதனை போட்டாங்க ஜார்ஜ் பெர்னாண்டஸ அப்படின்னு. எனக்கு ஒரு சின்ன கதை மட்டும் ஞாபகம், நான் சின்ன பிள்ளையில படிச்சிருக்கேன். அந்த கதையை சொல்லி நான் முடிச்சிருவேன். ஒரு நாட்டில் ஒரு ராஜா இருந்தான். அவன் திடீர்னு அறிவிப்பு செஞ்சுட்டான், வருஷந்தோறும் அவனுக்கு பிறந்த நாளுக்கு எல்லாம் பரிசு கொடுப்பாங்க. பிறந்த நாள் பரிசு கொடுக்கும் போது ராஜா இந்த வருஷம் யாரும் எனக்கு பிறந்த நாள் பரிசு தரக்கூடாது அப்படின்னு ராஜா சொல்லிட்டான். விவரம் தெரியாம வெளிநாட்டுக்காரன் கொஞ்சம் என்ன பண்ணிட்டான், ராஜா வருஷம் பிறந்த நாள் கொண்டாடுறேன்னு சொல்லி என்ன பண்ணிட்டான், கொஞ்சம் அன்பளிப்போட வந்துட்டான். அப்ப ராஜா சொல்லியிருக்கான், எவனா மீறி ஏதாவது இது கொடுத்த பரிசு கொடுத்து அவன் வாயில வச்சு திணிட்டான். முதல்ல ஒருத்தன் எலுமிச்சம்பழத்தை கொண்டு போயிருக்கான் ராஜாவுக்கு, உள்ள வச்சு திணிச்சிட்டானுவான். வெளியே வந்து பார்த்துருக்கான், ஒருத்தன் பூசணிக்காயோட நின்றுருக்கான், சிரிச்சிருக்கான். அது அர்த்தம் உங்களுக்கு புரியுதா? நான் இப்ப அப்படியே சொல்றேன். ஜார்ஜ் பெர்னாண்டஸும் போனாரு, அத்வானி 2 தடவை போனாரு. வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.